வீடியோ எடுக்கிறதுக்கோ ஃபோன் கொண்டு வரதுக்கோ அனுமதி கொடுக்கல இராணுவத்தில். இன்றைக்கு தான் நாங்கள் இதெல்லாம் வந்து இந்த வீதியால் போகிறதுக்கு வந்து இராணுவம் இன்னும் அனுமதி கொடுக்கல. தடுத்து என்னென்ன இதான் பாதையன்றிகளும் நீங்கள் காணல உங்களை இது தோட்ட நிலம். இதில் இருந்து மண்ணள்ளி கொண்டே தான் இது இப்படி குளமாக வந்திருக்கு. சிதைவடைஞ்ச சிற்பங்கள்லாம் இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கணும். கோயில் விட்டுட்டோம்ன்ற பேர் வழிதான், ஆனால் போகிறதுக்குரிய பாதை பாருங்க. சட்டமானிய மீள கையேற்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நிலங்கள் விடுவிக்கப்பட்டாலும் உயர் பாதுகாப்பு நிலையத்துக்கு இராணுவம் சுயரிப்பதற்கான ஆதாரமாகவே காணப்படும். நந்தி பகவான் இங்கே மூலஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வீதி தான் முதல் வந்து விட்டு இருந்தவ. இதுவும் 90ஆம் ஆண்டு முற்பகுதி. இது தண்ணி நிற்குது ரோட் தண்ணி இப்போ போடப்பட்ட அந்த பாதையில். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த வீதி பார்த்தீங்கன்னா அண்மையில் இராணுவம் விடுவித்து இந்த பலாலி உயர் பாதுகாப்பு இருக்கக்கூடிய அந்த வீதிக்குள்ளே இப்போ நாங்கள் ஏன் போய்கொண்டிருக்கோம்டா, இங்கே வந்து ஒரு கோயில் ஒன்று விடுவிச்சிருக்கணும்ன்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று சமூக வலைத்தளத்தில் வந்து அதோட பார்த்திங்கன்னா ஆளுநர் கூட அந்த இடத்துக்கு போய் வந்து அதை வந்து விடுவிச்சிருக்கிறார்ன்ற மாதிரி செய்திகள் வந்திருந்தது. இப்போ அதை பார்க்க தான் போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா முதல் விடப்பட்ட அந்த வீதி. நான் முதல் உங்களுக்கு காணொலி எடுத்து போட்டிருப்பேன் அந்த வீதி. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த வீதி மட்டும்தான் விடப்பட்டிருக்கு. அது அருகில் பார்த்திங்கன்னா தூண்கள் நடப்பட்டு முள்ளு கம்பிகள் எல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா உள்ளுக்கு போயிடாது, அதாவது காணிக்குள்ளுக்கு போயிடாது, வீதிக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தலாம்ன்ற மாதிரி இராணுவம் வந்து தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போவும் வச்சிருக்கணும். அந்த காணி பகுதியில் வந்து உரியாக்களுக்கு அந்த காணிகள் கொடுக்கப்படையில் வீதிகள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பார்க்கலாம் இராணுவ முகாம்கள் கூட இப்போ அந்த இடத்துல இருக்கின்றன. வீதிகள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா போக்குவரத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இப்படி போய்கொண்டிருக்கிற வீதியில் இதில் நேராக போய் தான் அந்த கோயிலுக்கு போகணும். இப்படி நேராக போகின்ற வீதி பார்த்திங்கன்னா கேகேஸுக்கு போகக்கூடிய அந்த வீதி, காங்கேஸ் துறைக்கு போகக்கூடிய வீதி. அதால் போகாமல் நாங்கள் இங்கால அச்சுவேலிக்கு போகக்கூடிய அந்த வீதியால் தான் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளுக்கு இப்போ போகிறோம். அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வீடுகள் இருக்கிற பகுதிகள் எல்லாமே கம்பிகள் அடிக்கப்பட்டிருக்கணும், முள்ளு கம்பிகள் அடிக்கப்பட்டிருக்கணும். உள்ளுக்கு போக இயலாத அந்த முறையில் இப்போ கோயிலுக்கு போகக்கூடிய வீதி வந்து இதுதான். அந்த வீதி வந்து போடப்பட்டிருக்கல, தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீதி. அப்படி இருந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த வீதியால் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இனி தான் போய் கோயிலுக்கண்டு ஒரு வீதியை வந்து விடலாம், அந்த போகிற வீதியை வந்து மறைச்சி வச்சிருக்கலாம். தற்காலிகமாக ஒரு வீதி வந்து இப்போ போடப்பட்டிருக்குது என்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். அதை நோக்கி தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இராணுவம் இப்போவும் இந்த பகுதிக்குள்ளே இருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா அந்த கன்னி வெடிகள் இருக்குது அபாயம் என்று பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சிவத்த கலரில் அந்த போட்டுகள் எல்லாமே போடப்பட்டிருக்கு. அதோட ஆங்காங்கே பார்த்திங்கன்னா இராணுவத்தினுடைய அந்த முகாம்கள் குடியிருப்புகள் எல்லாமே இருக்குது. அதோட மேலே இருந்து கண்காணிப்புகள் நடத்துறதுக்குரிய அந்த இடங்கள் எல்லாமே இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் வந்து உள்ளுக்கு பிரயாணம் செஞ்ச பிறகு தான் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போவதற்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீதிக்கு வந்திருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வீதி. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா வாகனத்தில் போகலாது. ஏனெண்டா சேறு தண்ணி வெள்ளம் இருக்குது. இந்த வீதி வந்து பிரதேச சபை தான் பார்த்திங்கன்னா இந்த வீதி ஒழுங்கமைத்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முதல் பாதைன்றது இல்லை, இந்த கோயிலுக்கு போகிறதுக்குரிய பாதையே இல்லாமல் தான் இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த இடங்களை வந்து பெக்கோவால் க்ளீன் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்தை வந்து விட்டுருக்கிறேன். இந்த பாதை இல்லாதபடியால் தான் இந்த கோயில் விடுவிக்கப்பட்டும் கூட ஒரு 10 நாட்களுக்கு முதல்ல இந்த கோயில் வந்து விடுவிச்சாச்சுன்னு வந்து தெரிவிச்சிருந்தவ. அப்படி இருந்தும் கூட அதை போகிறதுக்குரிய பாதை இல்லாமல் இருந்தது. இப்போ தான் இந்த பாதைகள் எல்லாமே செய்திருக்கிறேன். இப்போது நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், அந்த பாதைகள் போடப்பட்ட அந்த பாதை இதுக்கு தான் இந்த எல்லைகள் போட இல்லைன்றதுக்காக வேண்டி தான், பாதை இல்லைன்றதுக்காக வேண்டி தான் உள்ளுக்கு விடாமல் விட்டுருந்தவ. தண்ணி நிற்குது ரோட் தண்ணி இப்போ போடப்பட்ட அந்த பாதையில் போகிற வழியில் எப்படி உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா எங்கால இராணுவத்தினுடைய வாகனங்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. வேலையெல்லாம் உள்ளுக்கு நடக்கிறதோட ஃபுல்லாக அந்த இராணுவத்தினுடைய தீயணைப்பு வாகனம் எல்லாம் நிற்குதாங்க. உண்மையாகவே இந்த கோயில் விட்டு இன்றைக்கு எத்தனை நாள்ண்ணே? கோயில் விட இல்லையோ? இல்லை, இந்த இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல்ல அறிவு பண்ணி வந்ததில்ல சமூக வலைத்தளங்களில் கோயில் விட்டாச்சுன்ட்டு. ஆனால் பாதை விட இல்லையா? இது இப்போ தற்காலிகம் வெட்டி கூட அப்படி தானே? பள்ளமாக்கி இவ்வளோ தண்ணி நிற்க இந்த மண்ணை அள்ளி கொண்டே தான் அந்த பாதை எடுக்கப்படும். அது வர்ற போகிற பாதைகளுக்கு முன்காந்தி வேலிக்கரையில் உள்ள பாதைகள். இதுல இருந்து இது தோட்ட நிலம். இதுல இருந்து மண்ணள்ளி கொண்டே தான் இது இப்படி குளமா வந்திருக்கு. என்ன செய்ய தோட்டம் வேண்டாம்? இல்லை என்ன செய்ய முந்தி மரவள்ளி குறைக்கான் வெங்காயம் போயிரா கண்டு இங்கே இது ஒரு தோட்டம். இது என்ன இடம்னு சொல்கிறீங்க இந்த இடத்த? இது பலாலி கிழக்கு. பலாலி கிழக்கு முதல் இதெல்லாம் வயல் தோட்டம் 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 வயல் பேரு தோட்டம் பேரு. வயலண்டா அது மாறி காலத்து தண்ணி நிற்கிற காணி. இது அப்படி தண்ணி நிற்கிற இல்லை, இது தோட்டம். உங்களுக்கு வரலாம் தெரிஞ்சு இப்படி இல்லை தண்ணி இதில். இல்லை இல்லை, இது
நாங்கள் இருந்து வீட்டுக்கு பக்கத்து காணி தோட்ட காணி இங்கே கோயிலுக்கு பாதை இது கோயிலுக்கு பாதை அது அங்கே இருக்கு அது அங்கே இருக்காங்க இப்போ போயிட்டேன் இது சொந்த காணிகளுக்குள்ளார இந்த பாதை எடுத்தது தற்காலிகமாக போகிறது எப்படியும் இதெல்லாம் வந்து போகணும் இந்த கோயிலுக்கு ஆக்கள் அதே அந்த பீச்சந்தி பராளி பீச்சந்தி போய் வந்த இது தண்ணி இல்லை அதுக்குள்ள வந்து வந்தோம் இதுக்குள்ளால ஒரு சிலர் அதாவது பெரிய ஆக்களானே அதில் வந்திருக்கீங்க அதை மட்டும் நாங்கள் எங்கடைக்கு இப்படி தான் போகணும் அதில் வரலாமா சரியா ஐயா ஊர்தானா கோயில் தலைவர் நல்ல விஷயம் நல்லா இருந்தது வரவோ என்னன்னு சொல்றது 2 மே மாதம் வந்து அப்போ முன்னாள் இந்து கலாச்சார அமைச்சர் ஆர் ராஜா மகேஸ்வரன் அவர் கூட்டிக்கொண்டு அவற்றை மேற்பார்வையில் வந்து நாங்கள் நாதம்பரம் அவற்றை தலைமையில் வந்து துப்புரவாணி செய்து 4 வருஷம் தொடர்ந்து பூஜை வழிபாட்டுக்கு வந்து போனாங்க 2006ஆம் ஆண்டு ஆனி மாதத்துக்கு பிறகு திரும்ப நாட்டு பிரச்சனை வாங்கினா பிறகு தான் நாங்களாவே வராமட்டாங்க இதால் ஒரு பாதை ஓட்டினோம் இது என்னதுக்கு இது இப்படி போய் அங்கே கடற்கரை கிட்ட போகுது இந்த பாதை அந்த பக்கத்துக்கு வந்துட்டு கடை சுற்றி கடற்கரை கிட்ட கேகேஸ் ஓமா கேகேஸ் பெருக்கிற வீதி ரைட்டா காணி கொடுத்துச்சு அது ஆடைங்க அப்போ அந்த சின்ன கோயில் நிப்பாட்டினது கண்டாயம்மா இன்னும் தண்ணி இருக்கா இது தாண்டினா தான் அம்மனை தரிசிக்க போகலாம் இருக்கக்கூடிய பாதை இந்த பாதை எல்லாமே இந்த இடத்துல இருக்கிற மண்ணில் வந்து அள்ளித்தான் வந்து மற்ற பாதைகளுக்கு போட்டிருக்கணுமா அப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கிது போகிறதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்குரிய பாதை மறைச்சு போட்டானோ திருப்ப பாதையை மூடிட்டாங்களோ எல்லாம் பட்டி போட்டு மூடிக்கிட்டான் அப்போதான் போகிறதா ஒரு சிலர் போய் வந்தேன் அப்படி வந்தது நான் போய் வந்தேன் என்னப்பா இது கோயிலை விட்டுட்டோம்டா பாதையில் விடாமல் என்னண்டு சார் கோயிலுக்குள்ளே போகிறது விட்டுட்டோம்டா அறிக்கையால் மட்டும் தாறுமாறாக வருது இது பாதை விட்டு கிடந்தா திருப்ப இடத்தெல்லாம் போட்டு தாண்டிட்டேன் போயிடலாம் மாதிரி என்னடா அப்போ என்னடாப்பா இதால் பாதையை வெட்டி போட்டு திருப்ப அழி மூடி இருக்கிறாங்கண்டா விளங்க இல்லை இந்த கோயிலை பார்க்க போகிறோம்னு பாருங்க கோயில் விட்டுட்டோம்ன்ற பேர் வழிதான் ஆனால் போகிறதுக்குரிய பாதையை பாருங்க அதில் பாதையெல்லாம் மறைச்சபடியா இப்படி தான் போகணும் மக்கள் பாவனைக்கு விட்டாச்சண்டு பாருங்க மக்கள் அப்படி போயினம்ன்றது ஒன்றில் கோயிலை முழுமையாக விட்டுட்டு சொல்லணும் விட்டுட்டோம்ண்டு இதை விட்டுட்டோம் இங்கே வந்து பார்த்தா பாருங்க விட்டுட்டு கோயிலுக்கு போகிற பாதையை அப்பனே முருவா உங்கள் கோயில் இதில் பக்கத்தில் உங்கள் அரச மரம் தெரியுது அரச மரம் நிற்குது அப்போ அது வந்துட்டு அது நிற்கலாம் தானே அரச மரம் ஆலமரம் எல்லாம் நிற்குது இந்த கோயிலுக்கு இப்படி தான் போகிறது பார்க்கறதுக்காக தான் நான் போகிறேன் இன்று காலையில் வந்து பூஜை வழிபாடுகள்லாம் அங்கே நடந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்கள் ஆமாம் இது கோயிலுக்கு போகிற மாதிரி தெரியல இது நாங்கள் அந்த இதுக்கு போகிற மாதிரி நடக்கு இங்கே முள்ளு கம்பி வேலியெல்லாம் போட்டிருக்கணும் அப்பா ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் கடந்து கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் கோயில் இதுதான் விடப்பட்டன்னு சொல்லப்படுகிறது அந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் பலாலி அந்த பக்கத்தால் ஒரு பாதை ஒன்று இருக்குது ஆனால் அதால் வாரத்துக்கு வந்து இன்னும் அனுமதி கொடுக்கல பொதுமக்கள் வாரத்துக்கு வந்து அனுமதி முடியல அந்த பக்கத்தில் இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுற்றி அந்த கோயிலை மட்டும் அதை சுற்றி வந்து முழுக்கம்பி வேலி அடிபடுகுது இரண்டா கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இடத்த மட்டும்தான் விட்டு அந்த மாதிரி சுற்றி அடித்து வச்சுக்கோங்க முழுக்கம்பி வேலியில் இதில் இருக்கிற பாதை தான் பார்த்திங்கன்னா உண்மையாக கோயிலுக்குரிய பாதை பலாலி ரோட்டால் வந்து இதால் தான் வரணும் இந்த பாதை ஆனால் இந்த பாதையில் வாரத்துக்கு இப்போ அனுமதி விடையில் நாங்கள் தான் அதால் சுற்றி வந்தாங்க பொங்கல் எல்லாம் நடந்தது
இதெல்லாம் ஒப்பு எழுதினாண்ணே இது பழசு. ஒப்பு எழுதுனாக்க என்ன இது பழையசு முதல் எழுத்து இது 90ஆம் ஆண்டு முற்கால பகுதியில் அது எழுதினது இது இப்போ இதே மாதிரி தான் பழசு. இதுவும் 90ஆம் ஆண்டு முற்பகுதி. இது இப்போ ஆண்கள் மேலங்கியுடன் உள்ளே செல்ல வேண்டாம். இது 87ஆம் ஆண்டு அளவில் எழுதப்பட்டிருக்கு. அச்சிதாயே கோவிலுடைய உட்பிரகாரம் அது சேர்த்து ஆரோக்கியமா இதெல்லாம் கிடக்கு நந்திகள் அப்படியே ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லாமல். இது 2016ஆம் ஆண்டு தைப்பொங்கல் தினத்துக்கு இங்கே பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்க வந்தவர். அப்போ அண்டைய நோக்கம் இந்த காணியை இந்த கோயிலை விட சொல்லி இந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தவர். ஒவ்வொரு காலம் இதைத்தான் பிரதானமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். தங்கள்கிட்ட அம்மன்கிட்ட போக வேணும் தோன்றிய ஆண்டு. அந்த அடிப்படையில் கடந்த மார்ச் 22ஆம் தேதி 225 ஏக்கர் விட்டாலும் இந்த கோயிலையும் சேர்த்து விடுவினோம் எதிர்பார்த்தோம், விடுபடையில். இப்போவும் அந்த இடங்கள் விடுவிக்கப்பட்டாலும் வேலி விடுங்கையில். ஆனால் கோயிலையும் விட சொல்லி கேட்டுக்கொண்ட மக்கள் கேட்டுக்கொண்டாங்க. இராணுவம் இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கு. என்ன விட்ட மார்ச் 22ஆம் தேதி விட்ட காணின்ற வேலி என்ன கொடுங்கவில்லை. அதுக்கு இராணுவம் 18 மில்லியன் கேட்டுக்கொண்டிருக்கபடி அதை காசு வழங்குறதுக்கு அரசாங்கத்திட்ட நிதி இல்லாத நிலைமையிலே அது அவ்வாறான ஒரு சிக்கல் இருக்குது. ஏன் 18 மில்லியன் கேட்கணும்னு அந்த வேலியை மாற்றி அமைக்கிறது. இது பிள்ளையார் கோபுரம்லாம் அப்பவே நல்ல வேலை பாடுங்க. பழைய காலத்தில் காட்டுறாங்க அப்படியே கிடக்குது. முதல்லாம் இந்த பகுதிக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல, வந்து வணங்குறதுக்கு அனுமதி விட்டுருந்தாலும் இந்த கிழமையில் ஒரு நாளைக்கு. ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கோ ஃபோன் கொண்டு வரதுக்கோ அனுமதி கொடுக்கல இராணுவத்தில். இன்றைக்கு தான் நாங்கள் இதெல்லாம் வந்து எடுக்கிறோம். கோபுரங்கள் பழசாக இருந்தாலும் அந்த சிற்பங்கள்லாம் அப்படி இருக்குது பாருங்கள், செஞ்சு வச்சுருக்கக்கூடிய சிற்பங்கள். இந்த மூலஸ்தானம், இந்த மூலஸ்தானம் ஃபுல்லாக கருங்கல். இந்த இது கூட கருங்கல்லாம் மட்டும் இருக்குது. இந்த தீத்தம்பரம் இது இங்கால முருகனுடைய சன்னிதானம் இருக்குது. இங்கால நடராஜர் பெருமான். இங்கே இருக்கிற வைரவர் இருக்கிறார், இங்கால சந்தான கோபாலர் இருக்கிறார். எல்லாம் உள்ளுக்கு இருக்கணும். சந்தான கோபாலருடைய கோவில் இது சுருவம் சுருவமா சிலை சிலை சிலை. வடிவம். மேலே ஞான வைரவர் பெருமான் இருக்கிறார். இங்கால மணிக்குரிய கோபுரம். இப்போதான் இந்த காலத்துல கான்கிரீட் போடுறோம். முதல் கல் வச்சு தான் கட்டியிருக்கோம் நம்மளோட. இதுக்கு உள்ளுக்கும் இந்த சிதைவடைஞ்ச சிற்பங்கள்லாம் இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கணும். பிள்ளையார், இங்கால அம்மன், இங்கால மூஷிகம், அப்படி பார்த்தீங்கன்னா பழைய சிதைவடைந்த இதுகள் வந்து இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கணும். சூளம் இதில் நேர்த்திக்காக இந்த இதெல்லாம் கட்டி இருக்கணும், பட்டுகள்லாம் கட்டி. நந்தி பகவான் இங்கே இருந்து மூலஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா கதவுகள் பூட்டப்பட்டிருக்குது. மேலே ஈஸ்வரி நிர்வாகம் ஒன்று போட்டிருக்கு. திருப்பணி அண்டு மேலே போடப்பட்டிருக்குது. உள்பகுதி அப்படியே வழியால் போய் பார்ப்போம் என்ன இருக்குண்டு. இந்த கோயிலை பார்க்குற ஆக்கள், பழைய ஆக்களுக்கு இந்த கோயிலுக்கு முதல் வந்து போன ஆக்களுக்கு ஞாபகம் வரும் இந்த கோயில். நாங்கள் அப்போ நாங்கள் போன கோயில், கும்பிட்ட கோயில் உண்டு. வெளியால் சுற்றி பார்த்தோம்னா இதில் ஒரு பெரிய வேப்ப மரம் உண்டு. இது ஒரு வேப்ப மரம் பெருசு.
கோவிலினுடைய வெளிப்புற வீதி, வெளி வீதி இது. இங்கால கோயில், இங்கால வெளி வீதி, இங்கால அவையெல்லாம் போட்டுனா இதுக்கு அங்கால போய் வரையில அந்த மாதிரி. உள்ளுக்கும் 2 கிணறு இருக்குண்ணா. உள்ளுக்கு 2 கிணறு, வெளியால் 1 கிணறு. மழையாண்ட வழியால் இப்போ தண்ணீர் ரொம்ப நிற்குது. இந்த இதுகள்லாம் முதல்ல கட்டியாச்சுண்ணே, தண்ணீர் தொட்டி எல்லாம் 90 முன்னம் கட்டினது. 2013ஆம் ஆண்டு இந்த பகுதிகளில் உள்ள 6371 ஏக்கர் நிலப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக இராணுவ தேவை கெடுப்பதற்காகவும் வர்த்தமானி 2013 மே 28 வர்த்தமானி பிரசுரம் செய்யப்பட்டதை தொடர்ந்து மக்களால் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என 2176 பேரால் வழக்கல் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் நிலப்பகுதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆலயம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று பலாலி மக்கள் தொடர்ச்சியாக விட்ட வேண்டுகோளின் அடிப்படையில் கடந்த மார்ச் 22 ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது இந்த பகுதியில் பலாலி வீதியின் கிழக்கு பகுதியில் 235 நிலப்பகுதி விடுவிக்கப்பட்டாலும் இந்த ஆலயம் விடுவிக்கப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக மக்கள் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த ஆலயத்துக்கு விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய பாதை விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. அது மக்களுக்கு பெரும் குறையாக இருக்கிறது என்று தங்களுடைய குலதெய்வத்தை தாங்கள் நிம்மதியாக சென்று வழிபடுவதற்கான இடம் தேவை என்று ஆகவே இன்று இந்த இடம்பெற்றிருக்கிற தொடர்ச்சியாக இந்த பாதையும் விடுவிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்துவதற்காக புதிய அரசாங்கமானது நிதிகளை விடுவித்து இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது என்றால் மக்கள் மீள்குடியேறுவதன் மூலமே தங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைத்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இது விவசாய நிலம், இதனுடைய அண்டிய வேளாளி வடக்கு கடத்தொழில் இல்லங்கள் ஆகிய அவர்களுடைய வாழ்வாதார கட்டியெழுப்பு துறைகளுக்கும் மீள்குடியேற்ற நடவடிக்கைகளின் பெருமளவான நிதிகளை ஒதுக்கி இந்த மீள்குடியேற்ற துரிதப்படுத்தோடு மிச்சம் விடுவிக்கப்படாத இருக்கின்ற இல்லங்களையும் விடுவிப்பதோடு 2013 மே மாதம் 28 விடுவிக்கப்பட்ட வெளியிடப்பட்ட அந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியேற்றப்பட வேண்டும். அதாவது சுற்றுநிலை நீக்கப்பட வேண்டும். வர்த்தமானியை மீள கையேற்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நிலங்கள் விடுவிக்கப்பட்டாலும் உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு இராணுவம் சுயரிப்பதற்கான ஆதாரமாகவே காணப்படும். ஆகவே அந்த வர்த்தமானியை மீள பரிசீலிக்க சொல்லி 2023 தைத்திங்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அப்போது வந்திருந்த போது சொல்லப்பட்ட போதும் காணி அமைச்சின் செயலாளருக்கு அந்த அறிவித்தல் வழங்கப்பட்டும் இதுவரை அந்த வர்த்தமானி மீள பெறப்படாமல் இருக்கின்றது. ஆகவே அதை வெளியிப்பதன் மூலம்தான் இந்த மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு இந்த நிலம் விடுவிப்பதை சட்ட ரீதியாக உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். வணக்கம். பலாலி கண்ணார்வயல் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் 1845ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட காலம் கூடி இது சிறந்தொரு திருவிழாக்கள் நடத்தப்பட்ட ஆலயம். அது தொடர்ந்து நடைபெற்று வந்த வேண்டும். 79ஆம் ஆண்டு 1979ஆம் ஆண்டு இது புனரமைப்பு செய்வதற்காக கோயில் இடிக்கப்பட்டு கருங்கல் மூலம் மூலஸ்தானம் கட்டப்பட்டு புனரமைப்பு செய்து 1987ஆம் ஆண்டு திரும்ப திருவிழா துவக்கப்பட்டு 87, 88, 89ஆம் ஆண்டுகளில் திருவிழா நடைபெற்ற போதுடன் 90ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்து இந்த ஆலயத்துக்கு தரிசிக்க முடியாத நிலையில் மக்கள் வெளி கிராமங்களில் வாழ்ந்தனர். ஆனால் 2002ஆம் ஆண்டு மீள இந்த பிரதேசத்துக்கு மக்கள் இந்த ஆலயத்தை துப்புரவு செய்து ஆலயத்துக்கு தரிசிப்பு வேலைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அதில் இருந்து 2006ஆம் ஆண்டு ஆனி மாதம் மட்டும் ஆலய தரிசனத்தில் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். திரும்பவும் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்த ஆலயத்துக்கு வர முடியாமல் விட்டது. அப்படியே இந்த செயல்பாடு அற்றிருந்தது. திரும்ப 2015ஆம் ஆண்டு திரும்ப இந்த ஆலயத்துக்கு நாங்கள் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டு அன்றிலிருந்து தொடர்ந்து பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றோம். இப்போ தற்பொழுது இந்த நில விடுவிப்பின் போது இந்த ஆலயத்தை விடுவிக்க சொல்லி கோரிய போதும் ஆலயம் இன்னும் விடுவிக்கப்படாமல் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே இருக்குது. ஆனால் இந்த ஆலயத்தை விட்டு வீக்க சொல்லியும் இந்த ஆலயத்துக்கு வருவதற்கான வீதிகளையும் திறந்து விடுவதற்கு அது சம்பந்தமாகவும் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கைகள் பரிசீலனையில் இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். இன்னும் இதுவரையில் நடைமுறையில் வீதி துறப்பு நடைமுறையில் சாத்தியப்படவில்லை. தொடர்ந்தும் அந்த நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அது எவ்வளவுக்கு சாத்தியப்படும் என்று பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி நேற்றைய தினம் காலையிலே பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் உத்தியோகபூர்வமாக வடமாகாண ஆளுநர்னால் பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. பலாலி மக்களுடைய வழிபாட்டுக்காக பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம்
வடமாகாண கௌரவ ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் அவர்களும் யாழ் மாவட்ட கட்டளை தளபதியாக இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் சந்திர விக்ரமசிங் அவர்களும் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த ஆலயத்தை வந்து மக்களுடைய வழிபாட்டுக்காக விட்டிருக்கணும். ஆலயம் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதற்கு பொதுமக்களுக்கு உரிய முறையில் வந்து அந்த வீதிகள் பாதைகள் வந்து ஒழுங்கமைத்து கொடுக்கப்படவில்லை என்று பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து கவலை வெளியிட்டிருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வடமாகாண ஆளுநர் வந்து இதுக்குரிய உரிய நடவடிக்கைகள் எடுத்து இங்கே வளமை போல் சென்று வழிபாடுகளை மேற்கொள்வதற்குரிய அந்த வசதிகளையும் செய்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் நன்றியை சொல்றார். இந்த பகுதி ஒரு வளமுள்ளதாகவும் எல்லாரும் சந்தோஷமாக வளமுடிவதில்லை ஏற்பட வேண்டும் என்ற வாழ்த்துக்கள். We also like the long life all people. Oh. Morning, sir. He was the